இந்த கோரிக்கையா அதில் மட்டும் அந்த மாணவர்கள் தெளிவாக இருக்கணும், நின்று போராடி அதை ஜெயிக்கணும். அது அவங்களுக்கான போராட்டம், நம்மளுக்கான போராட்டம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான போராட்டம், மாணவர்களுக்கான போராட்டம். அவங்க ஜெயிக்கணும், அதுக்கான சப்போர்ட் எப்பயுமே நாங்கள் கொடுக்கணும். இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஜனநாயகன் படத்துக்காக கொடுக்கக்கூடிய குரலை, ஸோ இந்த நீட் இஷ்யூவும் இவ்வளோ பெரிய மாணவர்கள் வந்து போராட்டத்துங்களுக்கும் கொஞ்சம் குரல் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த ஆட்சியில் தமிழக வெற்றி கழகம் இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள நீட்டு தேர்வை விஜய் அவர்கள் ரத்து பண்றதா இல்லையான்னு பாருங்க. மாநில பட்டியலுக்கு எப்படி மாற்றாங்க நீங்களே பாருங்க. தளபதி அவர்கள் நாங்கள் வந்து நீட்டை ஒழிக்க எல்லா விதத்திலும் முயற்சி எடுக்கும், சட்ட போராட்டம் நடக்கும் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஏன் இப்போ மாணவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அநீதி நடக்கக்கூடிய இடத்துல ஏன் மாணவர்களோட சேர்ந்து சிஎம் விஜய் அவர்கள் போராடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்களே. கேரளாவில் மாணவர்கள் போராடுறாங்க, அவங்கள எதுக்கு கைது பண்ணுறாங்க? அவங்கள எதுக்கு இதே தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி? அப்போ சென்ட்ரல் போலீஸ் கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் பவரும் இருக்குது, அது தெரியுங்களா? அந்த மாதிரி இந்த போராட்டத்தில் அரசியல்வாதிகளை விட்டதே மிகப்பெரிய தவறு. தேவையில்லாத நிறைய பேர் வந்து இது அவங்களுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்களா இல்லை பேரு புகழுக்காக பயன்படுத்தி. நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் விஜய் பிரியா. இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே ஆதரவாளர் @பீஸ்ட் விஷ்ணு அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா சார், இப்போ நாடு முழுக்க பேசக்கூடிய ஒரு விஷயம் நீட். ஸோ தொடர்ந்து மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. டெல்லியில் ரொம்ப தீவிரமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, முக்கிய தலைவர்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் தான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுறாங்க. ஸோ டிவிகே சைடில் இருந்து இந்த நீட்டுக்கு என்னென்ன விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக கொடுத்துருக்குறாங்க? இப்போது நடந்த அந்த போராட்டத்தில் நடந்த கலவரத்துக்கும் இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி அவர் வந்து கைது செஞ்சதுக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக தன்னுடைய கண்டனத்தை அவர் தெரிவிக்கிறாரு. டிவிகேவுடைய அஃபிஷியலில் வந்து ட்வீட்டாக போட்டிருக்கிறாங்க. நேற்று வந்து ராகுல் காந்தி அவர்களை கைது செஞ்சதும் அந்த மாணவர்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதலும் வந்து வன்மையாக வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எப்போவுமே தாவேக்கா நீட்டுக்கு எதிராக தான் இருக்கும். முதல்வர் விஜய் அவர்களும் நீட்டுக்கு எதிராக தான் எப்போவுமே இருந்திருக்காரு. அனிதா அவங்க இறந்தப்போ கூட விஜய் அவர்கள் நேரடியாக சென்று அவங்க வீட்டுக்கு பார்த்து ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சோகத்தில் பங்கெடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில் எப்போவுமே தாவேக்கா இருக்கும், அது மாற்று கருத்தே கிடையாது. திமுக வேணால் ஒரு வேளை பிஜேபியோட இணங்கலாமே தவிர தாவேக்கா ஒருபோதும் இறங்கி போகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஓகே, ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ சிஎம் விஜய் அவர்கள் வந்து அந்த மாணவர்களுக்கு 10th 12th மாணவர்களுக்கு வந்து பரிசளிப்பு விழாவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இப்போ கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ மாநிலங்களுக்கு வந்து அந்த தேர்வுகளுக்கான எஜுகேஷன் விஷயங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்தந்த நாடே வந்து பார்த்துக்கும் எஜுகேஷன் விஷயங்களை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ சிஎம் ஆயிட்டாரு. ஸோ இப்போ அதனுடைய நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறாரா, இல்லை அதனிலிருந்து ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இல்லை, அதே நிலைப்பாட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. நீட்டுக்கு எதிரான நிலைப்பாடு, மாநில பட்டியலில் மாநிலோடைய உரிமைகளும் கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றப்படணும், இந்த இதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. அதற்கான எல்லா நடவடிக்கைகளும் தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக எடுப்பாங்க. இந்த ஆட்சியில் தமிழக வெற்றி கழகம் இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள நீட்டு தேர்வை விஜய் அவர்கள் ரத்து பண்ணுறதா இல்லையான்னு பாருங்க. மாநில பட்டியலுக்கு எப்படி மாற்றுறாங்கன்னு நீங்களே பாருங்களேன். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே சைடில் இருந்து 2021 தேர்தல் வாக்குறுதிகளில் உதயநிதி ஸ்டாலின் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அவர் கொடுத்த வாக்குறுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டை எப்படி பேன் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். எங்க தலைவருக்கு வந்து அதுக்கான சூட்சமங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஸோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து நீட்டை வந்து பேன் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி தான் வாக்குறுதிகள்ல கொடுத்துதான் தேர்தலுக்கு எலெக்ஷனுக்கு வந்து சந்திச்சாங்க. பட் இதே மாதிரியான ஒரு பேட்டர்னை தான் டிவிகேவும் வந்து கையாளுது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை கல்வி வந்து மாநில பட்டியலை மாற்றுறதுக்கான உரிமை இங்கே வந்து தமிழ்நாடு அரசுக்கு இல்லை, முதலமைச்சருக்கு இல்லை. நீட்டை ரத்து செய்கிற அந்த இதுவுமே வந்து முதலமைச்சர் அந்த இதுவுமே பவருமே முதலமைச்சருக்கு இல்லை. இப்போ யாருக்கு இருக்குது அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு இருக்குது, பிரதமர் அவங்களுக்கு இருக்குது, மத்திய அரசுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2031 தேர்தலில் தலைவர் விஜய் அவர்கள் யார் பக்கம் நிற்க போகிறாங்களோ அவங்க பக்கம்தான் பிரதமர் வந்து மேபி, அதாவது நார்த் இந்தியாவில் பிரதமராக விஜய் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த அளவு இந்தியா முழுக்க தன்னுடைய செல்வாக்கை வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை, தன்னுடைய அரசியலை வலுப்படுத்தியிருக்கிற தளபதி அவர்கள் நாங்கள் வந்து நீட்டை ஒழிக்க எல்லா விதத்திலும் முயற்சி எடுப்போம், சட்ட போராட்டம் நடத்துவோம் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய மாணவர்கள்
மாணவர்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ புதுசா காக்ரோச் ஜனதா பார்ட்டியில இருந்தும் மக்கள் வந்து நிறைய பேர் மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதி தீவிரமா அடையக்கூடிய நேரத்துல நம்ம தமிழ்நாட்டிலையும் சென்னையிலயும் நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுல அங்கிருந்தே சொல்லக்கூடிய விஷயங்கள், விஜய் அவர்கள் இதற்கு ஒரு குரல் கொடுக்கணும், விர்ச்சுவல் வாரியர்ஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் குரல் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு டிவி எங்களுடைய சப்போர்ட் முழுக்க முழுக்க மாணவர்களுக்கு தான், அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது திசை திருப்ப சில பேர் முயற்சிக்கிறாங்க, அது வேற. ஆனால் எங்களுடைய முழு ஆதரவுமே அந்த மாணவர்களுக்கு இருக்குது. மாணவர்களுக்கு மட்டும் எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும். அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதுக்காக நாங்கள் பேசுவோம், அதுக்காக நாங்கள் போராட்டம்னா அந்த போராட்டத்திலையும் குதிக்க கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது பிரச்சனை கிடையாது. அந்த போராட்டத்தை திசை திருப்ப நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க. திடீர்னு ஆர்டிகல் 360 அப்படின்னு பேசுறாங்க. பிரகாஷ் ராஜ் வந்து கலந்துக்கிறாரு. பிரகாஷ் ராஜோட நிலைப்பாடு என்ன? அந்த மாதிரி இந்த போராட்டத்துல அரசியல்வாதிகளை விட்டதே மிகப்பெரிய தவறு. தேவையில்லாத நிறைய பேர் வந்து இது அவங்களுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்களா இல்ல பேரு புகழுக்காக பயன்படுத்தி, மாணவர்களுடைய போராட்டமே இருந்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஜனநாயகன் படத்துக்காக கொடுக்கக்கூடிய குரலை, ஸோ இந்த நீட் இஷ்யூவும் இவ்வளவு பெரிய மாணவர்கள் வந்து போராட்டத்துங்களுக்கும் கொஞ்சம் குரல் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இல்ல, யாரு குரல் கொடுக்கல. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அந்த போராட்டத்துக்கு குரல் கொடுத்துருக்குறாங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்க மேலே வந்து அந்த மாதிரி தடியடி தாக்குதல் நடத்துறதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நாங்களும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே இப்போ கூட உட்காந்து நாங்கள் என்ன பேசிட்டு இருக்கிறோம், நான் ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் கூட உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கிறேன், நீட்டு தேவையில்லை, அந்த மாணவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தரோம், பிஜேபி நாங்கள் எதிர்க்கிறோம், பிஜேபி கூட நாங்கள் எப்பவுமே வந்து ஒட்டுமில்ல உறவு இல்லை தானே பேசிட்டு, இதுவே ஒரு ஆதரவு தானே. இதுக்கு மேலே என்ன? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து எதுக்கு வந்து மாணவர்கள் வந்து கைதெல்லாம் செய்யறாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து அரசியல் செய்ய தான் முயற்சிக்கிறாங்க. திமுக காங்கிரஸ் தானே அங்க சப்போர்ட் பண்ணி போராடுறாங்க. மோடி வீட்டுக்கு எதிராக காங்கிரஸ் தானே போராடுறாங்க. கேரளால மாணவர்கள் போராடுறாங்க. அவங்கள எதுக்கு கைது பண்றாங்க? அவங்கள எதுக்கு இதே தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி? அப்ப சென்ட்ரல் போலீஸ் கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் பவரும் இருக்குது, அது தெரியுங்களா? கண்டிப்பா. ஆமா, அது அந்த இதையும் சேர்த்து பாத்தீங்களா? விஜய் வந்து இதுக்கு இது பண்றாரு, மாணவர்களை அடிச்சு கைது செய்யறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டோகாலும் போலீஸ் காவல்துறை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. அதே அந்த கேரளாவுடைய முதலமைச்சர் அங்க நம்ம வந்து ராகுல் காந்தி கூட சேர்ந்து போராடுறாரு. ஆனா கேரளால போராடுற மாணவர்களை கைது செய்யறாங்க, போராட்டத்தை கலாய்க்க முயற்சிக்கிறாங்க. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மத்திய அரசாங்கத்துடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதனால அவங்களுடைய புரோட்டோகாலை காவல்துறை ஃபாலோ பண்ணி தான் ஆகும். இது அரசியலாக்க முயற்சிக்கிறாங்க. ஓகே, இப்போ ஏற்கனவே நம்ம பரந்தூர் இஷ்யூ வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா இருந்தது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அப்போ வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நீங்க பரந்தூரை கைப்பற்ற நினைச்சிங்க அப்படின்னா நான் மக்களோட சேர்ந்து வந்து தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி வந்து நான் போராட்டம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி. ஏன் இப்போ மாணவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அநீதி நடக்கக்கூடிய இடத்துல ஏன் மாணவர்களோட சேர்ந்து சிஎம் விஜய் அவர்கள் போராடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்கல்ல, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல? ஒரு விஷயத்தை எப்போ எங்க பேசணும்னு விஜய் அவர்களுக்கு தெளிவா தெரியும். அது அவர் பேசும்போது அதோட இம்பாக்டே பயங்கரமா இருக்கும். ஓகே, இப்போ ஏற்கனவே நம்ம டிஎம்கே வந்து நீட்டை ஒழிச்சிருவோம், நீட்டை பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு வாக்குறுதிகள்ல நிறைவேற்ற முடியாம இப்போ அவங்க வந்து தோத்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த 5 வருஷத்துக்குள்ள டிவிகே ஆட்சியினால நீட்டை பேன் பண்ண முடியுமா? அதான் நான் உங்கள்கிட்ட தெளிவா முன்னாடியே சொல்லிட்டேன்ல, பிரதமர் தான், அதாவது மத்திய அரசுக்கு தான் அந்த பவர் இருக்குது, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும்ல. அவங்க பிஜேபி எடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம பிஜேபிக்கு எதிரானவங்க தான். ஓகேங்களா? அப்போ நம்ம ஒரு ரூலிங் பார்ட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வைக்கணும். நம்மளுடைய கோரிக்கை முதல்வர் விஜய் அவர்கள் நினைச்சாருன்னு வச்சுக்கலாம், ஸ்டாலின் அவர்கள் நினைச்சாலும் முடியாது. முதல்வர் விஜய் அவர்கள் நினைச்சாங்கன்னா கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு மொத்த ஸ்டேட்டுக்கும் பிரதமர் கேண்டிடேட்டுக்காக கவர் பண்ண முடியும். அவரே கூட பிரதமர் கேண்டிடேட்டா வரணும்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில பேசுறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமரா நின்று அவர் தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு பிரதமரா வரணும்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டை விட அங்க நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இளைஞர்கள் ஆசைப்படுறாங்க, நீங்க பார்த்திருக்கீங்க. அப்ப அதுக்கான பவர் விஜய் அவர்களுக்கு இருக்குல்ல. அப்போ இந்த தமிழ்நாட்டுக்கான எல்லாமே நமக்கு வந்து கல்வி நிதி கம்மியா தராங்க, நம்ம கொடுக்கறதோட நிதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கம்மியா வருது. நம்ம ஒரு 26 ரூபா தரோம்னா அவங்க 1 ரூபாய் தரான், அவ்வளவுதான். நம்ம கொடுக்குற நிதியில இருந்து திரும்பி நமக்கு நிதி வருது. அது இல்லாம வந்து டோல்கேட்டோட வரி ஏற்றிருக்காங்க, பெட்ரோல் வரி ஏற்றிருக்கிறாங்க, நமக்கு நீட்டு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி நிறைய வஃபு சட்டம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுல பிரதான கோரிக்கைகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வச்சு அவருடைய அடுத்த அரசியல் எப்படி இருக்குன்னு யாராலையும் யூகிக்க முடியாது. அவருடைய தாட் எப்படி இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அவர் பிரதமர் ஆகணும்ன்ற அந்த நம்ம பிரதமருக்கான தாட் இருக்கு பாத்தீங்களா, எப்படி வேணா மாறலாம். அவரால் ஒருத்தர் பிரதமர் ஆவாரு, இல்ல அவர் பிரதமர் ஆவார்.
இதுல எந்த மாற்றம், இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் நடக்க ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தான் அவர்கள் தான் வந்து பிரதமராக அங்க செலக்ட் ஆவாரு அப்படின்னா, காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டு வந்துச்சு, திரும்பவும் அவங்க கிட்டே கொடுக்குறீங்களே அப்படிங்கிற ஒரு அவங்க விஷயம் எப்பயோ குற்றச்சாட்டு நீட்டுக்கான இருக்குல்ல. அந்த இதுவை மாத்திக்கிட்டாங்க. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அது நீட்டை வந்து ஆல்டர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பிஜேபி கவர்மெண்ட் நிறைய வந்து அதுல மாற்றி இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? பிஜேபி கவர்மெண்ட் இது அதை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நீட்டு கொண்டு வரணும்னு சொன்னாலும் நீட்டை கொண்டு வந்தது பிஜேபி கவர்மெண்ட் தான். அதில் நிறைய அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வந்து மாடிஃபைங் பண்ணியிருக்காங்க, ஆல்டர் பண்ணியிருக்காங்க நீட். ஓகே. ஸோ இப்போ காங்கிரஸ் தலைவர் அவர்கள் வந்து 2000 இப்போ அவர் பிரதமர் வந்து எலெக்ஷன்ல திமுகவோட கூட்டணி இருக்கும்போதே தெளிவாக சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு நான் நீட்டு விலக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே. ஸோ இப்போ டிவிகே சைடில் இருந்து என்னென்ன விஷயங்களை இந்த நீட்டுக்கு எதிராக, மாணவர்களுக்கு எதிராக என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கீங்க? இப்போ இந்த தொடர் போராட்டங்கள் நீடிக்குமா, இல்லை அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க? யாரை சமாதானப்படுத்தணும்? இப்போ மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க இல்லையா? மாணவர்கள் எதுக்கு சமாதானம்? அவங்களுடைய கோரிக்கையை அவங்க உறுதியாக இருக்கணும். என்ன கோரிக்கையோ அதில் மட்டும் உறுதியாக இருக்கணும். தேவையில்லாமல் நம்ம வந்து தேவையில்லாத ஒருத்தவங்களுடைய தூண்டுதலில் வேறு எதுவுமே போயிடக்கூடாது. நீட்டு வந்து முறைகேடு நடந்திருக்கா, அது உங்களுக்கு அந்த அதில் உயிரிழந்த மாணவர்களுக்கு 1 கோடி ரூபா நஷ்டீடு கேட்குறாங்களா, அப்புறம் வந்து நம்ம கல்வித்துறை மத்திய வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா, இதில் அவங்க தெளிவாக இருக்கணும். வேலை இல்லாத நம்ம வந்து அது தாண்டி வெளியில போகும்போது பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கோரிக்கையா அதில் மட்டும் அந்த மாணவர்கள் தெளிவாக இருக்கணும், நின்று போராடி அதை ஜெயிக்கணும். அது அவங்களுக்கான போராட்டம், நம்மளுக்கான போராட்டம், ஒத்துமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான போராட்டம், மாணவர்களுக்கான போராட்டம். அவங்க ஜெயிக்கணும். அதுக்கான சப்போர்ட் எப்பயுமே நாங்கள் கொடுப்போம். நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப தெளிவான எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி மேடம்.